Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். பணத்தை முதலீடாக போடுவார். ஒரு கலைஞன் தன்னையை முதலீடாக போட்டு தான் அந்த துறையில் இறங்குறான். அந்த மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 ஆண்டு கால போராட்டம். ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கலங்கிற வருத்தத்தில் இருக்கும். ஆமாம், அதாவது சீனு ராமசாமி டைரக்டர் அவருடைய படம், இவரையும் ஒன்றுத்துறையும் வச்சு அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதாக இவர் நடிக்கிறதாக இருந்துச்சு. விக்ரம பொறுத்த வரைக்கும் நல்ல நடிகரும் கூட, சில படங்கள் எல்லாம் கூட நடிச்சிருக்காரு. இப்போ அந்த படங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு. இன்னொரு படமும் இவரே பண்ணுறதா இருந்துச்சு. சூரியோடைய காம்பினேஷன் ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த படமும் ட்ராப்ச்சு. அந்த மாதிரி ஒரு பெரிய தனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலங்கிற ஒரு மன அழுத்தத்தில் இருந்தாங்க. நேற்று காலை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேற்று காலையில் தான் மதுரையில் போய் இறங்குறாரு. நைட்டு ஊருக்கு திரும்புகிறப்ப இறந்துடுறாரு. மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி ஒன்று வந்துச்சு. அந்த பாதிப்புலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்து திருப்பி இருக்கிறப்ப தான் இந்த மாதிரியான ஒரு ஆடியோ லான்ச்லேயும் கூட சொல்லியிருந்தாரு, படம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன், எனக்கான பிடிவானம் வந்து அந்த சீனை முடிக்கணும். பேப்பரில் நம்ம ஒரு விஷயம் தெளிடுவோம், அதை இன்னொருத்தட்ட கன்வே பண்ணி அது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறது அது ரொம்ப கஷ்டம். நான் என்ன நினைக்கிறீங்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? டயலாகாக சொல்லிடலாம், இந்த எமோஷனல் வேணும்னு நினைக்கலாம். நான் இந்த எமோஷனலாக வேணும்னு நான் ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். பட் உங்கள்கிட்ட அது வரலன்னு என்ன பண்ணுங்க? அப்போ நான் எழுதுகிறப்போ ஒரு எமோஷனல் ஃபீல் பண்ணி எழுதியிருப்பேன். அது எமோஷனல் உங்கள்கிட்ட இருந்து வரலன்னா திருப்பி ரீடேக் போவோம். அது கடைசி வரைக்கும் திருப்தியாக வர வரைக்கும் பண்ணுவாங்க. சில நேரம் கோவப்படுவாங்க. மலையாள கூட்டம் படங்கள்லாம் கிட்டத்தட்ட 2-3 மொபைல் உடச்சிட்டாப்லையா கோவத்தில் தூக்கி போட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கோபம் தான் அவருக்கு இந்த அளவுக்கு டெம்ப்ட் இது பண்ணதுன்னு நினைக்கிறேன். அவர் படத்துக்காக எதிர்கொண்ட சவால்களாக என்னென்ன பார்க்குறீங்க? நிறைய சவால். அதான் சொன்னேனே, உங்களுக்கு கிட்டத்தட்ட வாழ்க்கையே 30 வருஷம் பணையம் வச்சுருக்கேன். அதாவது அவங்க அம்மா அப்பா உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும். அவங்க அம்மா அப்பா இங்கே இருக்கிறாங்க. அப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஆனால் தனியாக கோடம்பாக்கத்தில் ரூம் எடுத்துக்கணும். அந்த நேரங்களில் அசினேட்டர் ஒரு நாள் வேலை இருக்காது. அப்போலாம் வாய்ப்புகள் தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரங்களில் சாப்பாட்டுக்கே கூட ரொம்ப சிரமமான காலகட்டங்கள். ஆனால் ஒரு ஆள்கிட்டையும் போய் நான் சிரமமாக இருக்கிறேன், கஷ்டமாக இருக்கிறேன், வாழுமேந்திராட்ட ஒர்க் பண்ணிட்டு வெளியே வந்தார். ஆனால் அப்படி இருக்கப்போ கூட யார்கிட்டையும் போய் தன்னுடைய தேவைகளுக்காக போய் நின்னது கிடையாது. ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம் சுகுமாரன் இறந்திருக்காரு. மதையானை கூட்டின் படத்தின் மூலயமா இயக்குனராக அறிமுகமாயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராணுவ கோட்டம், ஆடுகளம் படத்தில் வசனகர்த்தாவும் இருந்திருக்காரு. அவருக்கு ஃபைன் டைம் சினிமா சார்பில் இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். அவரை பற்றி நிறைய விஷயம் பேசுறதுக்காக நம்ம கூட சுபேர் சார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அவர் வசனகர்த்தாவாக நிறையா படங்கள் எழுதி இருந்தாலுமே அவரோட இழப்புன்றது திரைத்துறைக்கு எப்படி இருக்குது சார்? இல்லை, ஒரு பெரிய இழப்பு தான். ஒரு பெரும் கனவோட ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்ட நண்பர். ஒரு பெரிய இழப்பு தான். நிறைய கனவுகளை சுமந்துக்கிட்டு இருந்தார். ஒரு நீண்ட பயணம். கிட்டத்தட்ட ஒரு கலைஞன் ஒரு வியாபாரம் செய்கிறவர் பணத்தை முதலீடாக போடுவார். ஒரு கலைஞன் தன்னையை முதலீடாக போட்டு தான் அந்த துறையில் இறங்குறான். அந்த மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 ஆண்டு கால போராட்டம். ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கலங்கிற வருத்தத்தில் இருந்தாங்க. அது உண்மைதான். பாலுமேந்திரா அவர்கிட்ட உதவி இயக்குனராக கதை நேரம் போன்ற விஷயங்களில் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் வெற்றிமாறன் இயக்கிய பொல்லாதவன், ஆடுகளம் படத்தில் ஒர்க் பண்ணார். ஆடுகளம் படத்தில் இணை வசனகர்த்தாவாக இருந்தார். 2 பேரும் சேர்ந்து தான் வசனம் பண்ணாங்க. அந்த ஆடுகளம் படத்தை பார்க்குறப்ப தெரியும் தனுஷ் என்னென்ன பண்ணுவாரோ அது ஃபுல்லாகவே வெற்றியினுடைய விக்ரமுடைய பாடி லாங்குவேஜ் தான். அப்படி ஒரு நீண்ட ஒரு பயணத்துக்கு பிறகு தான் முதல் படம் மதையானை கூட்டம் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் ஒரு உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு குடும்ப ரீதியான ஒரு வாழ்வியலை சொன்ன படம். அந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்டது. ராவா அப்படியே ஒரு செத்த வீட்டில் நடக்கும், திருமண வீட்டில் நடக்கும், அண்ணன் தம்பி பங்காளி சண்டை அப்படி நடக்குங்கிறது அப்படி ராவா அப்படியே பண்ணியிருப்பார். அந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்ட படம். அந்த படத்துக்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் ராவண கோட்டம் பண்ணார். சாந்தனு, பிரபு இவங்கெல்லாம் வச்சு அந்த படம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அது மண் சார்ந்த ஒரு படம். இந்த கருவேல மரங்கள் பற்றிய ஒரு பிரச்சனையை சொல்லக்கூடிய படம். அதுக்கு பிறகு ஒரு சின்ன கேப்பு. இப்போ அடுத்து படங்கள் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சியில் இருந்தார். தொடர்ந்து 2-3 படங்கள் கமிட் ஆகி மிஸ் ஆகி போச்சு. இப்போ கூட ஒரு கதைக்கு சொல்கிறதுக்காக போயிட்டு வர வழியில தான் பஸ்ஸில். ஆமாம், அதாவது சீனு ராமசாமி டைரக்டர் அவருடைய படம், இவரையும் ஒன்றுத்துறையும் வச்சு அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதாக இவர் நடிக்கிறதாக இருந்துச்சு. விக்ரம பொறுத்த வரைக்கும் நல்ல நடிகரும் கூட, சில படங்கள் எல்லாம் கூட நடிச்சிருக்கிறாரு. இப்போ அந்த படங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு. இன்னொரு படமும் இவரே பண்ணுறதா இருந்துச்சு. சூரியோடைய காம்பினேஷன் ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த படமும் ட்ராப்ச்சு.
அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலங்கிற ஒரு மன அழுத்தத்தில் இருந்தாப்புல. நேற்று காலை நம்ம பேசிகிட்டு இருக்க நேற்று காலையில் தான் மதுரையில் போய் இறங்குறாரு. நைட்டு ஊருக்கு திரும்புகிறப்ப இறந்துடுறாரு. அதாவது காலையில் போய் இறங்குறாரு, ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு ரூமுக்கு வர்றாரு. வர்றப்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்றாரு. ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, செக் பண்ணுறாங்க, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. நைட்டு ஊருக்கு கிளம்புறதுக்காக அவருடைய ஹோட்டல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸோட காரில் இறங்கி நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றாரு. பஸ் ஸ்டாண்டுக்கும் அந்த ரூமுக்கு இடப்பட்ட நேரத்தில் கார்லேயே உயிர் போயிடுச்சு. உடனே பாடி இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு மிக நீண்ட ஒரு பயணம், நீண்ட போராட்டம், தனக்கார அங்கீகாரம் கிடைக்கலங்கிற ஒரு பெரிய வருத்தம், இயக்கம் இருந்தது. அது ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி ஒன்று வந்துச்சு. அந்த பாதிப்புலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்து திருப்பி இருக்கிறப்ப தான் இந்த மாதிரியான ஒரு வேற நோய் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா, இல்லை மன அழுத்தம் மட்டும்தான் முக்கிய இல்லை காரணமா? பெருசாக எந்த இது நல்ல ஒரு ஃபிசிக்கலியே ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவர், ப்ராப்பராக வாக்கிங் போகக்கூடியவர், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. என்னென்னா தனக்கான ஒரு அங்கீகாரம் ஒன்று கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், அந்த ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, மன அழுத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது கூட நண்பர்கள்ட்ட பேசுகிறப்ப சில நேரங்களில் சில படங்கள் கமிட் ஆகி அது கடைசி நேரங்களில் போகிறப்ப அது தன்னை சுற்றி ஏதோ நடக்குதோ, தன்னை யாரோ கார்னர் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு வேதனை அப்பப்போ சொல்லிகிட்டே இருந்தாப்புல. நம்மளை வந்து யாரும் கார்னர் பண்ணுறாங்களோ, நம்ம ஏதோ நம்மளுக்குள்ளே அரசியல் பண்ணுறாங்களோங்கிற வருத்தம் வந்து தெரிஞ்சு. ஏன்னா அது எல்லா திறமையும் இருந்து நம்மளால் பெருசாக வர முடியலன்னு, அதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அந்த மன அழுத்தம் தான் மெயினாக. ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கான அந்த படத்தை வந்து நிறைய பேர் பாராட்டி யாருமே சொல்லலை, விமர்சன ரீதியாக தான் முன் வச்சாங்களே தவிர இந்த மாதிரி கதை பண்ணியிருக்கோன்னு ஒரு பாராட்டு வரவே இல்லைன்ற ஒரு ஏக்கம் வந்து இருந்து. ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு படமும் வந்து ஏதாவது ஒரு களத்தை சொல்லி முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு புது அட்டம்ப்ட் தான் பண்ணுறாங்க. மதையானை கூட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய அதாவது பாரதிராஜா அவர்கள் கிராமங்கள் நிறையா காமிச்சிருந்தா கூட இப்போ ஒரு 10-20 வருஷத்துக்குள்ள கிராமங்கள் எப்படி இருக்குது, வீட்டுக்கு ஒரு பைக் இருக்குது, எல்லார் கையிலும் மொபைல் இருக்குது அப்படிங்கிற அந்த கல்ச்சரை சொல்லக்கூடிய ஒரு படம். இப்போ இன்றைக்கி கிராமம் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப லைவாக அப்படி காமிச்சிருப்போம், ராவாக காமிச்சிருப்பாப்புல. ஆனால் அப்படிலாம் ஒரு முயற்சி. ஆனால் ஒரு படம் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்காப்புல, நிறைய ஹோம்ஒர்க். இப்போ சமீபத்தில் கூட தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஜமீன்தார்கள் பற்றிய வாழ்வியலை சொல்கிறதுக்கு ஒரு படத்துக்காக அங்கே போய் இருந்து அது கொஞ்சமான வேலைகள்லாம் பண்ணாப்புல. அதுக்கு பிறகு ஆடுகளம் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே மதுரையிலேயே தங்கியிருந்தாங்க, வீடு எடுத்து தங்கி இந்த படத்துக்கு நான் டைலாக்லாம் இருந்தாப்புல. அந்த தனுஷுடைய பாடி லாங்குவேஜ் ஃபுல்லாகவே விக்ரமுடைய பாடி லாங்குவேஜ் தான். தனுஷ் அந்த படத்தில் நடக்கிறது, பேசுகிறது, டைலாக், அந்த சுனாமிலே ஸ்விம்மிங் போடுறவங்க, இதெல்லாமே விக்ரம் பண்ணதான். அந்த மாதிரி லுங்கி வச்சுட்டு டான்ஸ் ஆடுறது, அந்த சின்ன விஷயம் கூட அதில் அதை அப்படியே பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஆள். ஒரு படம் பண்ணுறப்ப அதுக்கு முன்னாடி நிறையா ஒர்க் பண்ணுவாப்புல, நிறையா விஷயங்கள் தேடி போடுறது, அதுக்கு உண்டான விஷயங்கள் டீட்டெயிலிங் எடுக்கிறது அப்படிங்கிற விஷயம் பண்ணுவாப்புல. இப்போ கூட ஒரு படம் பண்ணுறதுக்காக தான் ஒரு முயற்சியில் இருந்தார். அது அந்த நேரத்திலலாம் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இருந்தது. இதுக்கு முன்னாடி கூட இது வைரமுத்தி அவர்களோட காட்டு, ஆமாம், அவருடைய ஒரு பாடலை வந்து இவர் வந்து விஷுவல் பண்ணார். நிறையா டேரக்டர் பண்ணாங்க. அதில் விக்ரமுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கும் நல்லா பண்ணார். வைரமுத்து அதை பாராட்டி கூட அதெல்லாம் எழுதியிருந்தார். அவரோட படங்கள் எல்லாமே சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருந்திருக்கு. இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாக்கத்தை வாழ்வியலை சொல்லக்கூடிய படம் தான். தாக்கத்தை ஏற்படுத்திய படத்தை காட்டிலும் வாழ்வியலை சொல்லக்கூடிய படம் வந்தார். ஒரு குடும்ப ரீதியான ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி உறவு கிராமங்களில் எப்படி இருக்கும், ஒரு அப்பா வந்து இன்னொரு திருமணம் பண்ணிட்டானா அந்த குழந்தையை இவங்க எப்படி பார்ப்பாங்க, அப்புறம் அந்த ஊரில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன காது குத்துக்கள், திருவிழாக்கள், செய்முறை, இந்த விஷயங்கள்லாம் கூட பண்ணியிருப்பாப்புல. அதில் என்னென்னா மதையானை கூட்டம் படத்தில் கலையரசன் நடிச்சிருப்பார். அந்த கலையரசனுக்கு டப்பிங்கே விக்ரம் தான் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் அந்த படத்துக்கு. அந்த கேரக்டரை வந்து அப்படி உயிர் தூக்கி நிப்பாட்டுன்னு வந்து விக்ரமுடைய டப்பிங் தான். அப்புறம் மாதிரி ஆடுகளத்துலேயும் சில டப்பிங் பண்ணியிருப்பாப்புல. நல்ல நடிகரும் கூட. சசிகுமார் கூட ஒரு படம் பண்ணார். அந்த படம் பெருசாக பேசப்பட்ட படம் தான். நடிக்கவும் நிறைய ஆஃபர் வந்துச்சு. ஆனால் அவர் வந்து முழுக்க டைரக்ஷன் சைடில் தான் இருக்கிறதுனால அவர் நிறையா நடிப்பு வந்த வாய்ப்புகளையும் பயன்படுத்தலை. தாக்கத்தை காட்டிலும் வாழ்வியல் சொல்கிற படங்கள் தான். அந்த வாழ்வியல் நம்ம பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா, அதை சொல்லக்கூடிய படம் தான். இந்த பக்கம் 2வது ராவணக்கோட்டம் பார்த்தா கூட அந்த கருவேல மரங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்படி, ராமநாதபுரம் மாவட்டங்கள்லாம் கருவேல மரங்கள்னால் எப்படி பாதிக்கப்பட்டது, அது எப்படி நிலத்தடி நீர்களை உறிஞ்சுது அப்படிங்கிற அது ஒரு வேறு விதமான ஒரு தளத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதை. அப்போ ஏனோ தானோன்னு ஒரு படம் பண்ணாமல் அதுக்கு ஃபுல் ஒரு எஃபெக்ட் போட்டு அதை டீட்டெயிலிங் எடுத்து அதை ஒர்க் பண்ணக்கூடிய விஷயம். அது ஏதோ ஒரு காலங்களில் அந்த படங்கள்லாம் பெருசாக கொண்டாட முடியாமல் போயிடுச்சு. அது அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க சார்? கற்றுக்கலாம் அப்படிங்கிறத காட்டிலும் ரொம்ப ஒரு பிடிவாதக்காரர். பழைய வாக்கு என்னென்னா
ரொம்ப ஒரு சுயமரியாதைக்காரர், ரொம்ப பிடிவாதக்காரர், தான் நினச்ச விஷயத்த 100% வரணுங்கிற ஒரு வெறியோட இருப்பார். அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாட்டாங்க. ஒருவேளை அதெல்லாம் அவர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாருன்னா கூட ஒரு பெரிய டேரக்டராக இருந்தாலும் அதெல்லாம் நம்ம நல்ல குவாலிட்டியாக பார்க்குறேன். ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபுல் டீட்டெயில்டிங் அந்த எடுப்பாப்புல, அதை பற்றின டீட்டெயிலிங்லாம் எடுத்து பண்ணுற விஷயம், அதெல்லாம் நல்ல விஷயமா தான் பார்க்குறது. ஒரு ஆடியோ லான்ச்லேயும் கூட சொல்லியிருந்தாரு, படம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன், எனக்கான பிடிவானம் வந்து அந்த சீனை முடிக்கணும் அப்படின்றாரு. இது நல்ல குணம்னு நினைக்கிறீங்களா? நல்ல குணம்னா ஒரு படைப்பாளிக்கு தான் நினைச்சதை ஒரு பேப்பரில் நம்ம ஒரு விஷயம் எழுதிடுவோம், அதை இன்னொருத்தட்ட கன்வே பண்ணி அது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுக்கு அது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் என்ன நினைக்கிறீங்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்க? டயலாக்காக சொல்லிடலாம், இந்த எமோஷனல் வேணும்னு நினைக்கலாம், நான் இந்த எமோஷனலாக வேணும்னு நான் ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். பட் உங்கள்கிட்ட அது வரலன்னு என்ன பண்ணுவீங்க? அப்போ நான் எழுதுகிறப்போ ஒரு எமோஷனல் ஃபீல் பண்ணி எழுதியிருப்பேன், அது எமோஷனல் உங்கள்கிட்ட இருந்து வரலன்னா திருப்பி ரீடேக் போவோம் அது கடைசி வரைக்கும் திருப்தியாக வர வரைக்கும் பண்ணுவாங்க. சில நேரம் கோவப்படுவாங்க. மலையாள கூட்டம் படங்கள்லாம் ஒரு கிட்டத்தட்ட 2-3 மொபைல் உடச்சிட்டாப்லையாம் கோவத்தில் தூக்கி போட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கோவம் தான் அவருக்கு இந்த அளவுக்கு டெம்ப்ட் இது பண்ணதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கோபமான ஒரு நபர், பிடிவாதக்காரர். இதில் அதே மாதிரி ரொம்ப சுயமரியாதையோடு இருக்குன்னு நினைப்பாப்புல. யார்ட்டையும் போய் ஒரு வாய்ப்புக்காகவோ, நிறைய விக்ரம் தனுஷ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, வெற்றிமாறன் கூட யார்ட்டையும் போய் சமரசம் பண்ணி இணைந்து மிங்கிலாகி போகாத ஒரு நபராக இருந்தாப்புல. அது கூட அவருடைய சினிமாவுக்கு அது ஒரு அன்ஃபிட்டான ஒரு குவாலிட்டியாக இருக்கும். அதெல்லாம் கூட அவருடைய அடுத்தடுத்த மூமெண்ட்டுக்கு ஒரு தடங்களாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் அது மாதிரி எல்லாத்தோடையும் ஒன்றிணைஞ்சு ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருந்திருக்கலாம். ஒன்றிணைந்துனா சில பேருடைய கேரக்டர் நம்ம மாற்ற முடியாது. அவர் என்ன நினைக்கிறாப்ப, நான் என்னுடைய வேலையே கரெக்டாக இருக்குது, அதுக்காக நான் போய் ஏன் அடுத்தவன்கிட்ட போய் கை கட்டணும்? அதுக்கு இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் ஆகிப்போச்சு. அந்த ப்ரொமோஷன்லாம் ஆரம்பத்துலேருந்து பண்ணாங்க. ஒரு 2 பெரிய வெற்றி படங்களை கொடுத்துட்டு தனக்கான ப்ரொமோஷன் தான் பண்ணிக்கிறவே இல்லை. தன்னுடைய வெற்றிக்கு திறமைக்கு கிடைக்கிற போதும், அங்கீகாரம் போதும் அப்படிங்கிற நான் இதில் இருந்தாப்புல. அதுக்கு உள்ளே பார்க்குறவங்க, வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு விக்ரமா கோவக்காரன், ரொம்ப திமுறா இருப்பாங்கிற ஒரு முத்திரையை குத்திகிட்டே இருப்பாங்க இல்லையா, அது திரும்ப திரும்ப குத்திட்டாங்க. அது என்னென்னா நினச்சதை மனசில் நினச்சதை அப்படி பேசிடுவாப்புல. அது சில இடங்களில் அவருக்கு ஒரு நெகட்டிவாகவே போயிடுச்சு. அவர் எடுத்த படங்கள்ல ஏதாவது ஒரு காட்சி வந்து மக்களை பாதிக்கிற மாதிரி இருந்த காட்சிகள் ஏதாவது இருக்கு? அதுக்கு மதையான கூட்டத்தில் பண்ணிடுவோம். அந்த கலையரசன் பேசுகிற டைலாக், அது ஒரு பெரிய லென்த்தி ஷாட். அது சீர்வரிசை கொண்டு வருவார். என்ன மாமா செயின் கொண்டு வந்திருக்கியா, நான் புல் மாதிரி கொண்டு வந்திருக்கிற, அந்த புல்லெல்லாம் வந்து ஆடு மேஞ்சிட்டு போயிடும் அப்படின்னு அந்த அந்த கலோக்கியெல்லாம் அந்த பகுதியில் என்ன பேசுவாங்களோ, செய்முறைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கிறது. அது ரொம்ப ஒரு இறந்த வீடு, அந்த வீட்டில் தாய்மாமன் சீர் கொண்டு வருவார். அது கொண்டு வர செயின் வந்து வெயிட் கம்மியாக இருக்குங்கிறத சொல்லுவாங்க. புல்லு தண்டிக்கு ஒரு செயினை கொண்டு வந்துருக்க, இதை விட்டால் ஆடு மேய்ஞ்சிட்டு போயிடும் போல், நீங்களாம் தாய்மாமனா அடிமாப்பில். அப்போ அந்த பகுதிகளில் இந்த சீர்முறை வரிசைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதை அந்த ஒரு சீனில் கன்வே பண்ணியிருப்பாப்புல. அது டைலாக் கூட அவர் தான் பேசியிருப்பாப்புல. அவரே எழுதி கலையரசனுக்கு அவர் தான் டைலாக் பேசியிருப்பாப்புல. அது மாதிரி நிறைய யதார்த்தமாக இருக்கும், நம்ம யதார்த்தமான காட்சிகள்லாம் பண்ணக்கூடிய நம்ம. ஆடுகளம் படத்தில் அவர் தான் வசனகர்த்தாவாக இருந்திருக்காரு. அவரோட எழுத்து முறை எப்படிப்பட்டது? இல்லை, அதாவது ஆடுகளத்தில் 2 பேர், அதாவது விக்ரம் சுகுமாரனும் வெற்றிமாறனும் சேர்ந்து எழுதுனது. அந்த படத்தில் நிறைய அந்த எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற வார்த்தையெல்லாம் காமெடியாக்கி விட்டது வந்து இவர் தான். அந்த டைலாக் எழுதியிருப்பாப்புல. நிறையா பேர் அதை சொல்லிட்டு இருப்பாங்க, அதை வந்து கருப்பு அப்படின்ற மாதிரி டைலாக்கு. அப்புறம் சுனாமிலே நாங்கள் வந்து சும்மியை போட்டுருவாங்க அப்படிங்கிற டைலாக். அதான் ரொம்ப ஒரு காதலோடு சேர்ந்து காமெடி பண்ணக்கூடிய விஷயங்கள். அந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பாலுமந்திரா அவர்களே கூப்பிட்டு விக்ரம் சுகுமாரனை கேட்டதாக சொன்னார். அதாவது அந்த பேட்டைக்காரனுங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு வயசானவர் ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிச்சிருவார். அப்போ அவங்க பேசுகிற ஒரு டைலாக் இருக்கும். அந்த டைலாக்கை வந்து பர்டிகுலராக நோட் பண்ணி, இந்த டைலாக்கு எப்படி எழுதுனேன், அவர் வயசுக்கு உள்ள ஃபீலிங்கை நீ எப்படி இருக்கு டைலாகை கன்வே பண்ணேன்னு சொல்லி பாராட்டினார் அப்படின்னு சொல்லி சொன்னார். விக்ரம் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் போக வேண்டிய தூரம் நிறையா இருந்துச்சு, அதை ஒன்றும் மிஸ் பண்ணிட்டாப்புன்னு தான் நினைக்கிறேன். பண்ண வேண்டிய படங்கள் நிறையா இருந்துச்சு, நிறைய கதைகள் வச்சுருந்தாப்புல, நிறையா நடிக்கவும் சமீப காலமாக கூட தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் ஒரே நாளில் அப்படி தலைகீழாக மாறி போச்சு. நேற்று காலையில் இருந்த நபர் இன்றைக்கி காலையில் இல்லை. நேற்று காலையில் போய் மதுரையில் இறங்குறாரு, நைட்டு ஊருக்கு வந்துடுவோம்னு நினச்சி தான் போகிறாரு. இன்றைக்கி பார்க்குறப்ப ஒரு பெரிய ஷாக்கு. ரொம்ப லேட் மேரேஜ் தான் பண்ணாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மட்டும் தான் மேரேஜ் பண்ணார். ஒரு குழந்தை இருக்குது. குடும்பம் பார்த்தா அம்மா, ஒரு அண்ணன், இவர் தான் அண்ணன் ஒர்க் பண்ணுறாரு. நேட்டிவ் வந்து பரமக்குடி, பட் அவங்க இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க அம்மா அப்பாலாம் பிளட் வெல்ஸில் இருக்காங்க, அங்கே தான் பாடியை வச்சுருக்காங்க. இப்போ காலையிலேருந்து மாரி செல்வராஜ், கலையரசன் இப்போலாம் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு துயரம் தான். அவர் படத்துக்காக எதிர்கொண்ட சவால்களாக என்னென்ன பார்க்குறீங்க சார்? நிறைய சவால். அதான் சொன்னேனே, உங்களுக்கு கிட்டத்தட்ட வாழ்க்கையே 30 வருஷம் பணயம் வச்சுருக்காங்க.
அதாவது அவங்க அம்மா அப்பா உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும், அவங்க அம்மா அப்பா இங்கே இருக்கிறாங்க, அப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஆனால் தனியாக வந்து கோடம்பாக்கத்தில் ரூம் எடுத்துக்கிட்டோம். அந்த நேரங்களில் நேற்று ஒரு நாள் வேலை இருக்கும், வேலை இருக்காது, அப்போல்லாம் வாய்ப்புகள் தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரங்களில் சாப்பாட்டுக்கே கூட ரொம்ப சிரமமான காலகட்டங்கள். ஆனால் ஒரு ஆள்கிட்டையும் போய் வந்து நான் வந்து சிரமமாக இருக்கிறேன், கஷ்டமாக இருக்கிறேன், வாழும் எதிராட்டம் ஒர்க் பண்ணிட்டு வெளியே வந்தார். ஆனால் அப்படி இருக்கப்போ கூட யார்கிட்டையும் போய் தன்னுடைய தேவைகளுக்காக போய் நின்னது கிடையாது. ஒரு நாளாக நாங்கள் வந்து ரூமுக்கு போகிறோம், காலையில் முதல் நாள் நைட்டு ரூமுக்குள்ளே இருந்தவர் அடுத்த நாள் சாயங்காலம் ரூம்லேயே உட்காந்துருக்காப்புல. அப்போ நாங்கள் தற்செயலாக போனப்போ என்னன்னு கேட்குறப்ப தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போ அவர் யாரோடையுமே சோஷியலைஸ்டாக இருக்க மாட்டார். சோஷியல்னா தெரிஞ்ச ஆட்கிட்ட மட்டும் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாப்புல. தெரிஞ்ச ஆட்கிட்ட ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக பழகுவார். புரிஞ்சுக்கிட்ட ஆட்கள் மட்டும் தான். புரியாத ஆட்கள்கிட்ட புதுசாக போய் பேசுகிறது பழகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியிருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் பழகின ஆட்களுக்கு ரொம்ப பாசமான ரொம்ப பிரியமாக எப்போயும் கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுற மாதிரி தான் இருப்போம். எப்பயும் போல இருக்குன்னு அப்படி தான். புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சுயமரியாதை எந்த இடத்துல விட்டுறக்கூடாது, நம்மளுடைய சுயமரியாதை விட்டு போய் அங்கே நிற்கக்கூடாது. நமக்கு தேவை தான், அதுக்கு நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, தன்மானம் இருக்குல்ல, சுயமரியாதை, அதில் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டோம். எனக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு சிறு இழுக்கு இருந்தால் கூட அந்த இடத்துல நிற்க மாட்டோம். அது சினிமாவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஃபிட் ஆகாத ஒரு இது. இடத்துல போகிற நிலவு சிலுவாக இருந்து போகிறதுக்கு தெரியாது, ஸ்ட்ரிக்டாக இருப்பான். அது என்னென்னா ஒரு திறமையாளி அப்படி தான் இருப்பான், திறமைசாலிகள் அப்படி தான் இருப்பான். அவன் என்ன நினைப்பான்னா, அவன்கிட்ட யார்ட்டையுமே காசு காக்கா பிடிக்க மாட்டான், காலை வர மாட்டான், காலை பிடிக்க மாட்டான், என்னுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைச்சா போதும் அப்படின்னு திறமையாளர்கள் எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. ஏறக்குறைய திறமையாளரில் இன்னொரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அவர் நிறைய பேர்கிட்ட வந்து பழகி அவருக்கான வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அவரோட திறமை வந்து வெளிக்கொண்டு வந்துப்பட்டிருக்குமா? கண்டிப்பாக வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு பெரிய சொல்லப்படக்கூடிய, ஒரு பேசப்படக்கூடிய, கொண்டாடப்படக்கூடிய படமாக நிறையா பண்ணியிருப்பாங்க. இப்போ மதையான கூட்டமே இப்போ அந்த படத்தை எடுத்து நிறையா கொண்டாடிட்டு இருக்காங்க, நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க, நிறையா டைலாக் கட் பண்ணி போட்டுறாங்க. அந்த படம் அப்போ பெருசாக ப்ரொமோட் பண்ணப்படலையோங்கிறது தான். ஒருவேளை அந்த வர காலகட்டங்களில் சோஷியல் மீடியா ரொம்ப பூமாக இருந்துச்சுன்னா ஒருவேளை அந்த படம் அப்போயே பெருசாக பேசப்பட்டிருக்கும். ஒரு இன்டர்வியூவில் கூட அவர் சொல்லியிருந்தாரு, எனக்கு காதல் காட்சிகள் வந்து ரொம்ப சொட்ட ரொமான்டிக்காக எனக்கு எடுக்க தெரியாது, எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் எடுத்திருக்கேன், ஆனால் அதை மக்கள் ஏற்றுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, ஆளுமே அப்படி நபர் தான். ரொம்ப லவபிள் ஆளெல்லாம் ஆளும் கிடையாது, ரொம்ப ரஃப்பான ஆள் தான். அதை அப்படியே ராவாக கொண்டு வந்து படத்தில் காட்டணும்னு நினைப்பாப்புல. பெருசாக வந்து காதல் வயப்படக்கூடிய, காதலுக்காக ஃபீல் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ஆள்லாம் கிடையாது, அந்த மாதிரி கேரக்டரும் கிடையாது. தான் பார்க்குற விஷயத்தை ஒரு கிராமத்தில் பார்க்குறோம், ஒரு குடும்பத்தில் பார்க்குறோம், அந்த விஷயத்தை அப்படியே பதிவு பண்ணணும். ரெண்டாவது சோசியல் அவேர்னஸ் ஏதாவது இருக்கணும். படத்தை ஒரு படம் பண்ணுறோம், ஏனோ தானே ஒரு படம் பண்ணக்கூடாது, அதில் ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய நபர். இப்போ மதியான கூட்டத்தில் குடும்ப ரீதியாக நடக்கக்கூடிய உறவுகள், அங்கே நடக்கக்கூடிய கோபம், சண்டைகள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த படம் ராவணக்கோட்டத்தை பார்த்திங்கன்னா அந்த கருவேல மரங்களுடைய பாதிப்பு, அது எப்படிலாம் நீள்வளத்தை உறிஞ்சுது, அப்படிங்கிற மண்ணை எப்படி மலடாக்குங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு அரசியலையும் சேர்த்து இந்த படத்தில் பேசிட்டாங்க. அப்போ ஒரு படம் எடுக்கிறோம், அது ஏனோ தானோன்னு எடுக்காமல் அதுக்குள்ளே ஒரு மெசேஜ் இருக்கணும், அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கணும், அதில் நம்ம சொல்ல வந்த விஷயத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாப்புல. அந்த மாதிரி தான் அந்த 2 படமும் பண்ணது. அவருக்கு நிறைவேறாத ஆசை அந்த மாதிரி ஏதாவது இருந்து? நிறைவேறாத ஆசை நிறையா இருக்குது, நிறையா அவர் கனவுகளோடு இருந்தவர் தான். கிட்டத்தட்ட 94 95 காலகட்டங்களில் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. 30 வருஷத்தில் ஒரு பெரிய நடிகராக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்புறம் டைரக்டராக வந்தார். டைரக்டராகவும் பெருசாக உச்சத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கான முயற்சிகள் இருந்தாங்க, சும்மா சொல்லக்கூடாது, தொடர்ந்து முயற்சிகள் பண்ணிகிட்டே இருந்தாப்புல. நீ சொன்ன இப்போ கூட கடைசி நிமிடம் வரை தன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்துக்கிட்டே இருந்தார். நிறைவேற ஆசைகள் நிறையா இருக்குது. ஒரு பெரிய ஒரு சொல்லப்படக்கூடிய ஒரு இயக்குனராக வந்திருக்கணும்னு ஆசைப்பட்டாப்புல, அது நிறைவேறாமல் போய். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.